வணக்கம் நண்பர்களே! யாராவது பார்ட் 1 வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா, அத பார்த்துட்டு இது வந்து பாருங்க. அப்புறம் சரக்கு அடிச்சுட்டு காலையில எந்திரித்து, "மருதமலை மாமணியே முருகையா" அப்படின்னு பாட்ட பாடிட்டு வர்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, லைனா சினேகா காட்டுறாரு. சினேகா வந்துட்டு காந்திய நெனச்சா தான் பயமா இருக்கு. ரொம்ப அலோஃபா சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஆளு ரொம்ப ஜாலி பண்ணிட்டு இருக்கிறாரு. மிஷின் பண்ற இடத்துலலாம் எல்லா இடத்துலயும் ஜாலி பண்ணிட்டு, ஒரு மிஷினுக்காக போ வேண்டிய இடத்துல அங்கேயும் நம்ம ஃபேமிலிய கூட்டு போயிறாரு. அவரு தளபதியோட ஃபேமிலிய. "சின்ன சின்ன கண்கள்" அந்த பாட்டு வந்துருது. அதுலயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் காலங்காத்தால ஃபைட்டும் வேற வந்துருது. சேசிங் நடக்குது. நம்ம தளபதி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்னேகா உட்காந்துருக்காங்க ஒரு கார்ல. அந்த கார் வந்துட்டு வேகமா ஓட்டிட்டு தளபதி சேசிங்லாம் பண்ணிட்டு, அந்த இடத்துல ஒரு ஃபைட் வேற நடக்குது. அந்த ஃபைட்ல வந்து ஃபுல்லா வந்துட்டு பேங்காக்கு தான் சொல்றீங்கன்னு நெனைக்கிறேன் இந்த இடம். அங்க பேங்காக்ல இருக்கிறவங்கலாம் தளபதி கூட ஃபைட் போடுறாங்க. அந்த ஃபைட்லேருந்து தளபதியும் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. எஸ்கேப் ஆயி அடுத்த சீக்வென்ஸ் என்ன வருதுன்னா, நம்ம பிரபுதேவா, பிரசாந்த் இவங்க 3 பேரும் வந்து தளபதிய வந்து திட்டுறாங்க. "ஏன்டா பேங்காக்குக்கு யாராவது ஃபேமிலி கூட்டிட்டு வருவாங்களா? அதுவும் மிஷின வச்சுட்டு" அப்படின்னு சொல்லும்போது, இந்த சீன்ஸ்லயே வந்து ஸ்னேகாவுக்கு ரொம்ப பீதியா இருப்பாங்க. என்னடா இவன் இவ்வளோ பிரச்சனைய வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம தளபதி கேஷுவலா, யூசுவலா எப்பவும் போற ஃபைட்டு போட்டு அவங்கள எல்லாத்தையும் காப்பாத்திட்டாருன்னு நான் நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஆஸ் யூசுவல் நம்ம தளபதி அதையும் முடிச்சுட்டு மிஷினுக்கு போறாரு. அந்த மிஷின்ல தான் வந்துட்டு வில்லத்தனமான ஆளு வேற யாரும் இல்லைங்க. நம்ம மைக் மோகன் வந்து வராரு. அந்த ட்ரெயினுக்குள்ளார நம்ம தளபதி வந்து ஹெலிகாப்டர் மூலியமா இறங்கிடுறாரு. இறங்கி உள்ள போனா நம்ம மைக் மோகன், "வாப்பா காந்தி." காந்தி வேஷம் போட்டு எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஆனா காந்தியே வேஷம் போட்டு இப்போ தான் பார்க்கும்போது நம்ம தளபதியும் வந்துட்டு சிக்கிக்கிறாரு. சிக்கிட்டு அங்க இருக்கிற ஆளையெல்லாம் போட்டு தள்ளுறாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த ட்ரெயினுக்குள்ள நெறைய வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது. இத வச்சு பார்க்கும்போது மைக் மோகன் வெப்பன்ஸ் கடத்துறவரு கூட இருக்கலாம். அப்புறம் தளபதி அசால்ட்டா எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து பேராசூட்டோட ஜம்ப் பண்ணி திரும்பி இறக்கி விட்ட ஹெலிகாப்டர்ல ஏறி போயிடுறாரு. அப்போ அங்கிருந்து என்னமோ எடுத்துட்டு போறாரு. வரும்போது வெறும் கையோட வராரு. போம்போது அதையே எடுத்துட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் மைக் மோகன் அங்க வந்துட்டு விழுந்துட்டு இருக்கிறாரு. இதுல தான் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அந்த ட்ரெயினுக்குள்ள ஒரு சின்ன பையன் இருக்கிறானோன்னு தோணுது. ஏன்னா, அவன் கை வந்துட்டு எரிஞ்சு போன மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் மைக் மோகன் வந்து காந்திக்கு என்ன விட வலிய வந்து காட்டுவேங்கிறாங்க. ஸோ, அந்த பையன் மைக் மோகனோட பையனா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மைக் மோகன் வந்துட்டு இந்த சின்ன சின்ன கண்கள் பாட்டுல பார்த்தீங்கன்னா, சினேகா வயித்துல ஒரு குழந்தை இருக்கிற மாரியும், தளபதி கூட ஒரு பையன் இருக்கிற மாரியும் காமிப்பாங்க. ஸோ, இதுல வந்துட்டு தளபதிக்கு 2 பசங்க. ஒண்ணு வந்துட்டு யங் தளபதி, இன்னொன்னு வந்து ரொம்ப ரொம்ப யங்கான தளபதி. அவர வந்துட்டு வில்லத்தனம் பண்ணி நம்ம மைக் மோகன் கூட வச்சிருக்கலாம். தளபதிய போட்டு தள்ளுறதுக்காக அவரே திட்டம் போட்டு வச்சிருக்கலாம். அடுத்தது நம்ம வைபோலாம் வர்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாம் வைக்கிற மாரி காட்டுறாங்க. இந்த வைபோக்கும் நம்ம எங்க தளபதிக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு என் மனசு சொல்லுது. பிரசாந்த் வந்து ரொம்ப இதா சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க பார்க்க போறது பெரிய ஆளு அப்படிங்கும்போது, இந்த டீம வச்சுட்டு தான் யோகி பாபு அவங்கலாம் இருக்கிறாங்க நம்ம தளபதி கூட. இது வந்துட்டு எங்க நடக்குதுன்னா, சென்னையில. சென்னைக்கு வந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம எங்க தளபதிய பிரபுதேவா வந்து புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்டு அங்க வந்து நம்ம தளபதி வந்து காப்பாத்துறாரு. சென்னையில என்ன நடக்குதுன்னா, அங்கங்க பாம் வச்சுட்டாங்க. சென்னைய வந்து ஸ்டேடியம் சுத்தி பாம் வச்சுட்டாங்கங்கிறாங்க. ஏன்னா, அங்க ஐபிஎல் மேட்ச் நடக்க போகுது. அங்க வந்துட்டு இவங்க 3 பேர் நின்னுட்டு ஒரு சண்டை போடுறாங்க. அதுல அஜ்மல் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க தளபதி வந்து பார்த்துடுறாரு. பார்த்து புடிச்சிடுறாரு. இங்க தான் ஒவ்வொரு ட்விஸ்ட்டா நடக்குது. அஜ்மல வந்து கெட்டவன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும்போது, அவர் வந்துட்டு ஒரு நல்லவர் மாரி கேரக்டர் மாறுறாரு. பிரபுதேவா வந்து வில்லத்தனத்த காட்டுறாரு. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு பண்ணிக்கிறாங்க. இந்த படத்துல எஸ்கே, த்ரிஷா வந்துட்டு ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் வந்து கண்டிப்பா வருவாரு. அதுக்கப்புறம் அஜித்தையும் வந்து நம்ம விபி வந்து மீட் பண்ணி ஏதோ ஒரு சீக்வென்ஸ்ல கொண்டு வர மாரி பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. படத்த பார்ப்போம். ஆனா கிளைமேக்ஸ்ல இதுல என்ன நடக்குதுன்னா, அந்த மிஷின் எல்லாம் காப்பாத்துனாங்களா இல்லையா? இந்த பாம் எடுத்தாங்களான்னு சொல்லிட்டு. இதுல என்ன கதைன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு டெரரிசம் அதுல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்பை பண்ற தப்புனால ஏற்படுற ஒரு சின்ன சின்ன விஷயத்துல அந்த ஸ்பையே வந்து திருப்பியும் வந்து கரெக்ட் பண்ற மாரி எடுத்திருக்காங்க. ஸோ மறக்காம எல்லாரும் இந்த கோட்டு படத்த வந்து தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா வேற லெவல்ல வேற மாரி இருக்கும் இந்த படம். நன்றி, வணக்கம். மறந்துறாதீங்க 5ஆம் தேதி கோட்டு படத்த வந்து எல்லாரும் ஃபேமிலியோட தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ.